Hi all, welcome to Vishain Academy. இந்த மிஷன் ஆர்ஆர்பியோட கிளாஸ் 12 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11 கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே இங்கே வந்து மிஷன் ஆர்ஆர்பின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 11 வீடியோஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதுலேருந்து ஒவ்வொரு வீடியோஸாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் 12ல் நம்ம ஜென்ரல் சயின்ஸில் இருந்து ஃபிசிக்ஸோட பார்ட் 1 வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸில் 2022 நடந்த என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமில் கேட்ட எல்லா கொஸ்டினும் இதில் வந்து கிளப் பண்ணியிருக்கேன். அண்ட் அது வந்து டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு கிளப் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்க கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்துட்டு வித் எக்ஸ்பிளனேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டாப்பிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் வந்து 2022ல கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட கமர்ஷியல் யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் எந்த எக்ஸாமில் எந்த ஷிஃப்ட்டில் கேட்டாங்க, எந்த டேட்டுன்றது இங்கே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோ வாட் ஆர். ஸோ எதுனா 1 கிலோ வாட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட் இன்டூ 1 hour அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து 1 கிலோ வாட்டோட யூனிட் அதாவது வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.6 இன்டூ 10 to the power 6. இது வந்து கீழே இல்லை, பவர் 6 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹேவிங் அன் யூனிட் ஆஃப் வால்ட் பர் ஆம்பர் இஸ் டேஷ். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ போன கொஸ்டினோட உல்டாவாக இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன யூனிட்னு கேட்டாங்க, இங்கே யூனிட்டை கொடுத்துட்டு அது எதோட யூனிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸஸ். இதுவும் வந்து ரெசிஸ்டன்ட் தான், பட் இங்கே வந்து ஆன்சர் வந்து ஓம். ஏன்னா வந்துட்டு ஓமை தான் நம்ம வந்து ஓம் லா படி திரும்பி வோல்ட் பர் ஆம்பர் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ டேரெக்டாக வந்துட்டு யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வந்து ஓம். ஸோ எஸ்ஐ யூனிட்னு கேட்கும்போது நம்ம வோல்ட் பர் ஆம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அடுத்து, the SI unit of induced potential difference is dash. ஸோ ஆன்சர் வந்து வால்ட். ஸோ வால்ட் தான் வந்துட்டு இன்டியூஸ் இஎம்எஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட SI யூனிட்டாக இருக்குது. அடுத்து, ரெசிஸ்டிவிட்டியோட SI யூனிட் என்ன? ஸோ ஆன்சர் வந்து ஓம் மீட்டர். ஸோ ஓம் மீட்டர் தான், ஓம் பர் மீட்டர் கிடையாது, ஓம் மீட்டர். அடுத்து, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். So question number 7, which instrument aids in the detection of heartbeat? So heartbeat detect பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப். ஸோ ஹார்ட்பீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டெதஸ்கோப் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து, நேம் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பை த ஃபிசிஷியன் டு மெஷர் பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக்மோ மேனோமீட்டர் தான் வந்துட்டு பிளட் ப்ரெஷரை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து மெக்கானிக்ஸ்லேருந்து இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 hours பவர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன? ஸோ அதோட வேல்யூ வந்து 746 வாட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ 1 hours பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட்டு. ஸோ பவரோட SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டு. அது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது? ஜூல்ஸ் பர் செகண்டுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இருக்குது. அடுத்து, which of the following is not a unit of power? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து பவரோட யூனிட் வந்து கிடையாது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஹார் அப்படிங்கிறது பவரோட யூனிட் கிடையாது. மற்றபடி வாட்டு, ஜூல் பர் செகண்டு, அதுக்கப்புறம் ஹார்ஸ் பவர் எல்லாமே வந்து பவரோட நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின். So question number 11, the device which convert mechanical energy into electrical energy is dash. So mechanical energy electrical energy எது வந்து கன்வெர்ட் பண்ணுது எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைனமோ. அதுதான் வந்து மெக்கானிக்கலை எலக்ட்ரிக்கலாக வந்துட்டு கன்வெர்ட் வந்து பண்ணும். அடுத்து, மாடர்ன் ஃபிசிக்ஸ்ல இருந்து the phenomena that links current induced in a coil and change in mechanical flux is known as dash. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காயிலில் இருக்கிற கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து சேஞ்ச் வந்து பண்ணும். So next, magnetic line move from west to east direction and the conductor plays horizontally move towards the upward direction. In such cases, the direction of induced current is towards dash. So magnetic line வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது கண்டக்டர் வந்து ஹாரிசாண்டலாக பிளேஸ் ஆகியிருக்கிறது அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் எங்கே வந்து இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அதோட டைரக்ஷன் எந்த சைடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த்தாக வந்துட்டு இருக்கும்.
So next question number 14. Consider the dispersion of a medium as D for a wavelength lambda. The dispersion of the same medium for wavelength 3 lambda will be dash. அதாவது dispersion D இருக்கும்போது wavelength lambda-வா இருக்கு. அதே dispersion mediumக்கு wavelength 3 lambda-வா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து D by 27. So explanation பார்த்தீங்கன்னா Cauchy dispersion formula வந்துட்டு இங்க இருக்கு. So அதுல வந்து dispersion-ஐ வந்துட்டு அந்த differentiation-க்கு வந்துட்டு போடுறாங்க. So போடும்போது சால்வ் பண்ணா உங்களுக்கு லாஸ்டா வர வேல்யூ வந்து D by 27, அதாவது 27. So next nuclear physics-ல இருந்து question. Question number 15. New lands arranged the known element in the order of dash. So new lands அப்படிங்கிறது known element-ஐ என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா atomic masses வந்து increase ஆகுற ஆர்டர்ல அரேஞ்ச் வந்து பண்ணிருப்பாங்க. So next invention லந்து question. So invention லந்து question number 16. A bulb filament is made of a dash metal with dash melting point. So bulb வந்து எந்த மெட்டலால மேட் ஆகி இருக்கு and melting point எப்படி இருக்கும். So strong மெட்டலால மேட் ஆகி இருக்கு, அதோட melting pointும் ஹையா வந்துட்டு இருக்கும். அடுத்து question number 17. Which of the following instrument is used to measure blood pressure? So blood pressure என்ன யூஸ் பண்றோம்னு நம்ம ஆல்ரெடி ஒரு questionல பார்த்தோம். So என்னன்னு பார்த்தீங்கன்னா sphygmomanometer தான் வந்துட்டு யூஸ் பண்றோம். So next question number 18. எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா space பத்தின question. So which space agency launched a first of this kind mission named DART? ஸோ யார் இப்படி ஒரு இதை லான்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நாசா. ஸோ நாசா தான் வந்துட்டு டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிஷனை ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா November 24, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. So next question. To obtain in sharp signal from a dish antenna, the receiver of the dish antenna should be placed dash. ஸோ ப்ராப்பராக அந்த ஷார்ப்பான சிக்னல் வந்துட்டு டிஷ் ஆண்டனாவில் படணும்னா டிஷ் ஆண்டனாவோட ரிசீவர் வந்து எப்படி பிளேஸ் ஆகியிருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டிஷ் அட் எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எஃப் பாயிண்டில் கரெக்டாக முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஆண்டனாவை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதோட வந்துட்டு இந்த பார்ட் வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனில் இருக்க சில டாபிக்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஷன் ஆர்ஆர்பியில் போட்டிருக்க எல்லா வீடியோஸையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி, டெட், போலீஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் விஷன் அகாடமியில் ப்ராப்பரான கைடன்ஸோட உங்களுக்கு வந்துட்டு பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ஸ்டடி எல்லாமே வந்துட்டு விஷன் அகாடமியில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே வந்துட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.